தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மிகவும் குழப்பத்துல ஆடி போய் இருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கையின் மூலமா இனி நம்மளுடைய நிலைமை தைலாபுர தோட்டமா பனையூர் பண்ணையா அப்படின்ற ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் மிகப்பெரிய மனக்குழப்பத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா ராமதாஸ் அவர்கள் பிரஸ் சந்தித்து தைலாபுரத்துல இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறுவனரும் நான் தான், தலைவரும் நான் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு போனாரு. அதுவே அன்புமணிக்கு மிகப்பெரிய செக்கா வச்சிருந்தது. அது அந்த சமயத்துல அன்புமணி தரப்புல சொல்லப்பட்டது, அன்புமணியை பேருக்கு தான் தலைவரா வச்சிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்சியில யார சேர்க்கிறாங்க யார நீக்கிறாங்கன்னு கூட அன்புமணி அவர்கள் தெரியறது இல்லை. எல்லாமே அறிக்கையை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தரப்பு இது ரொம்ப வேதனைப்பட்டாங்க. கட்சி வளர்ந்ததே பாத்தீங்கன்னாக்கா அன்புமணியால தான். உண்மையே சொன்னாக்கா ராமதாஸ் ஐயா கட்சி ஆரம்பித்த போது எல்லைத்து சமூகத்துக்குமான கட்சியாக அவர் உருவாக்க நினைத்து அதுக்கான வேலைகளை செய்திருந்தாலும் அன்புமணி அவர் பாமகவுக்கு வந்த பிறகு அவருடைய தலையீடுகள் உள்ள அதிகமானதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா, குறிப்பா பாமகவின் இளைஞரணி தலைவராக அன்புமணி ஆனதுக்கு அப்புறமேட்டு பாமகவும் சரி, பாமகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரி, மிகப்பெரிய அளவுக்கு ஜாதிய ரீதியான உணர்வை தூண்டக்கூடிய வகையில இருந்துட்டாங்க. பிற சமூகங்களோட மோதல் போக்கு ஏற்படுற விதத்துலதான் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே இதா இருந்தது. அதுலயும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களிடம் வன்மத்தை பரப்பக்கூடிய வேலையும் வன்மத்தை கக்குகிற வேலையும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு வாங்கி சிதறி போச்சு. அதுலயும் குறிப்பாக அன்புமணி அவர்கள் தான் கைதாக கூடாது அப்படின்றதுக்காக தொடர்ந்து பாஜகவின் கால்களை நக்கி கொண்டு இருப்பது, பாஜக சொல்வதற்கு தகுந்தபாடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பாத்தீங்கன்னாக்கா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பதற்கு எந்த ஒரு விருப்பம் இல்லை. அப்பவும் அவர் சொன்னது, ஒன்னு திமுக கூட்டணிக்கு போவோம், அண்ணா திமுக கூட்டணிக்கு போவோம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி, நீங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டீங்கன்னாக்கா நான் தான் ஜெயிலுக்கு போகணும், நான் அந்த அளவுக்கு முறைகேட பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு அன்புமணி வரட்டு பிடிவாதம் பிடித்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியை பாஜகவோட கூட்டணி வைத்தாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா கூட்டணி தலைவர் சொல்றவங்கிட்ட பாஜக மேடைகள்ல ராமதாஸ் அவர்கள் ஏறும்போதே பாத்தீங்கன்னாக்கா ஒரு முகத்துல எந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஒரு விதமான இறுக்கமான முகத்தோடய அவர் இருந்துட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் வெளிப்படையா நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய பேர் ரொம்ப கெட்டு போய் இருக்கிறதுல இவர் ராமதாஸ் அவர்களுக்கு துளியும் விருப்பம் இல்லாம போச்சு. கொஞ்சம் எல்லாத்துக்கும் இது பண்ணினா ஆரம்பத்துல திருமாவர்களோடு சரி, ஒடுக்கப்பட்ட கட்சிகளை சேர்ந்த தலைவர் எல்லாத்தோடையும் சேர்ந்து இணக்கமா இருந்து செயல்பட்டவங்க அன்புமணியால பாத்தீங்கன்னாக்கா தவறான முடிவு எடுத்துட்டு தப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள வருத்தங்கள் வந்திருக்கலாம். அதனுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா கட்சியை மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை பண்ணாங்க. ஆனா இப்பொழுது அன்புமணி என்ன சொல்றாருனாக்கா, நான் தான் தலைவர், என்ன மீறி எதுவும் கட்சி நடக்காது, நிகழ்ச்சி அது வழக்கம் போல நடக்கிறதுதான். இப்பொழுது பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய கொஞ்சம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா ராமதாஸ் ஒரு பக்கம் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு, நான் தான் தலைவர். இப்ப பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களும் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிக்கிற இந்த சூழல்ல அதே சமயத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டு வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தக்கூடிய சித்திரை திருவிழா ஏதாவது ஒரு விதமான சமூக ரீதியான தாக்குதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு. தேர்தல் வரக்கூடிய காலகட்டங்களுக்கு முதல் வருஷத்தை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க அந்த மாதிரி பாட்டை இப்ப 2 பேருக்கும் அப்பனுக்கும் மகனுக்கும் முட்டிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது என்ன விதமான தாக்குதல், ஏன்னா கரெக்டா சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சியை இது பண்ணி மகாபலிபுரத்தை இது பண்ணி நம்ம அதுக்கான வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போதே இதுல ஏதோ ஒரு விஷயத்த அன்புமணி பாயிண்ட் அவுட் பண்ணி இருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கதா செய்து என்ன நடக்குது அப்படின்றதான் ஒரு விதமான சந்தேக பார்வையோட பார்க்க வேண்டி இருக்குது. எது நடக்குது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.